ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்ம சார் கோயம்புத்தூர் ஜோனல் ஆஃபீஸ்க்கு போலீஸ் அவங்களோட வந்திருக்கிறாங்க. ஸோ வந்தவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, எல்லா ஸ்டோரோட செக்கிங் இதெல்லாம் முடிஞ்சதுங்களாமா. அடுத்து ஜோனல் ஆஃபீஸில் அங்கே இருந்த அட்டண்டன்ஸு, நம்மளுக்கு கொடுத்த டேப்லெட்டு, அந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தாங்களாமா. அந்த நோட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாமா. சார் சாரை யார்ட்டுமே பேசவும் விடலையாமா. சார் கீழே நின்றுட்டு இருந்தாங்களாமா. மேலே இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கீழே நின்று பார்க்க தான் முடிஞ்சதாமா. அவர்கிட்ட பேச முடியலையாமா. அவர் ரொம்ப டல்லாக சோகமாக தான் இருந்தாராமா. யார்ட்டையுமே அவரும் பேச விடலை போலீஸ். அதுதான் நடந்ததாமா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, சாருக்கு பெயில் கிடைக்கணும் அப்படின்னா EOW அப்படிங்கிறதுக்கு ப்ரௌசிங் சென்டரில் போய் ஒவ்வொரு ஆளும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறத விட நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் லெட்ரு, இந்த மாதிரி எங்களோட வாழ்வாதாரத்தை நல்லா உயர்த்தி பண்ணினாங்க, நாங்கள் அதை விட்டு இத்தனை குடும்பம் நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்கள் குழந்தைங்களாம் நாங்கள் நல்லா படிக்க வைக்க முடியுது, எங்களோட கஷ்டத்துலேயும் இது எங்களுக்கு ஒரு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு EOWக்கு ஆஃபீஸ்க்கு நம்ம அனுப்புனோம்னா சாருக்கு சீக்கிரம் பெயில் கிடைக்குமாமா. ஸோ மேக்ஸிமம் பொலிட்டிக்கல் ரீதியாக தான் அவர் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாமா. இன்னும் ஒரு 2 வருஷத்துல அவர் எலெக்ஷன்ல நின்னா கூட அவர் ஜெயிச்சிருவாரு. அதை நினைச்சு பயந்துக்கிறாங்க. அதுதான் பேக்ல நடக்குது. அப்படியே பெயில் கிடைச்சி வந்துட்டாருனாலும் நல்ல நியூஸாக தான் இருக்கும். அதனால யாரும் இதையும் நினைச்சு இது பண்ணிட்டே இருக்காதீங்க. அது கிடைக்கணும்னா நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் முக்கியமான அப்டேட்லாம் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.